இது கொகல்னு பேருங்க ஊதுறது. இது வந்து பெரு எங்க பாஷையில இது வந்து தவிழ், இது வந்து ஜால்ற. இந்த பெல்லெல்லாம் வந்துட்டு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தது 1வது 2வது படிக்கையில். இப்போ தான் இங்கே வந்துட்டு பார்க்குறேன். இப்போ வழி 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 வனதனிலே வழி வனதனிலே கிளி கிளி வழி கிளாங்கெடுப்போ வழி கிளாங்கெடுப்போ. இங்கே யானையை தான் குடிது, யானை குடிதான் அதிகம். கூட எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டே போயிருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த டேங்கில் யானையோட தந்தம் வந்துட்டு அப்படியே குத்தி கிழிச்சிருக்கு. ஹலோ மக்களே, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற பாலமலையை கேள்விப்பட்டிருப்பீங்க. பாலமலை அப்படின்னாவே அரங்கநாதர் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா இது மட்டும் இல்லாம இங்க பழங்குடியின மக்கள் வாழ்றதா நமக்கு தெரிய வந்துச்சு. கிட்டத்தட்ட 7 ஊர்கள் இருக்காமா. மாங்குழி, பசுமணி, பசுமணி புதூர் அப்படின்ட்டு 7 கிராமங்கள் இங்க மலை மேல இருக்கு. இங்க இருக்கிற 7 கிராமத்துக்கும் நாம வந்துட்டு போறோம். ஒவ்வொரு கிராமத்தையும் நாம தனித்தனியா பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிற மாதிரி போட போறோம். இந்த கிராமத்தை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா பாலமலை கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பின்னாடி வந்தீங்க அப்படின்னா கிராமம் ஒன்று இருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அந்த கிராமத்துக்கு ஃபஸ்ட்டு போவோம். இங்கே வந்துட்டு ஒரு ரோலர் மாதிரி வந்துட்டு ஒன்று கிடக்கு. மேபி வந்துட்டு இங்கே இருக்கிற வில்லேஜ் பசங்க வந்துட்டு இங்கே கிரிக்கெட் எதுவும் விளாடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 பாதைகள் போச்சு. நாம் வந்துட்டு நேராக இருக்கிற பாதைகளில் போய்கிட்டு இருந்தோம். கூடிய விரைவில் இந்த கிராமத்துக்கு தார் சாலை வந்துட்டு வரப்போகுது. அதுக்கான பணிகள் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பாலமலை கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோவில்கிட்ட 2 கிராமம் இருக்குது. அதுலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு 3 கிராமம் இருக்குது. அந்த ஊர் கிராம மக்கள் தான் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்காக தான் இங்கே தார் சாலைகள் வந்துட்டு அமைக்க போகிறாங்க. பாலமலை கோவிலுக்கு மட்டும் இயக்கிக்கிட்டு இருந்த பேருந்து இனிமேல் இந்த கிராமத்துக்கு வரும். அரங்கநாதரை பார்க்குறதுக்கு தான் வந்தோம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டான நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பாருங்க, கரண்ட்டெல்லாம் எல்லாமே இருக்கும் போல். கரண்ட் வசதி, ரோடுமே வந்துட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு ரோடு போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். வா வா வேற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க, அவ்வளோ அழகாக இருக்குது ஒவ்வொரு இடமும். இங்கே வந்துட்டு ஒரு 2 பாதை அப்படியே கொஞ்சம் தூரம் ஒரு 2 கிலோமீட்டர் நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கே வந்துட்டு 2 ரோடு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அதில் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே வந்துட்டு ஒரு கிராமம் வந்துட்டு இருக்குது. அதை தான் இப்போ போய் பார்க்க போகிறோம். அண்ணா இது என்ன ஊருண்ணா? மாங்குழி. அங்கிட்டு போகிற ரோடு ரொம்ப அமைதியாக காமாக இருக்கிற இந்த கிராமத்தில் இப்போ நாம் இருக்கிறோம். இந்த கிராமத்தை வாங்க ஃபஸ்ட்டு சுற்றி பார்த்துடலாம். இங்கே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்தில் நம்ம வண்டியை பார்க் பண்ணிட்டு மற்ற வேலைகளை பார்க்க தொடங்கலாம். இந்த பள்ளிக்கூடத்தில் 5வது வரைக்கும் இருக்குங்க. மாங்குழி, பசுமணி புதூரை சேர்ந்த குழந்தைங்களாம் இந்த ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த பெல்லெல்லாம் வந்துட்டு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு பார்த்தது 1வது 2வது படிக்கையில். இப்போ தான் இங்கே வந்துட்டு பார்க்குறேன். தமிழ் நியூ இயர் அன்றைக்கி நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு இருக்கிறோம், மாங்குழி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில். வாங்க ஐஸ் அப்படியே வந்துட்டு ஊருக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த பாதையில் தான் இருந்து வந்தோம். இதான் வந்துட்டு வில்லேஜுக்கு போகிற வழி. இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தண்ணி டேங்க் வந்துட்டு இருக்குது. இங்கே இருக்கிறது கோவில்னு நினைக்கிறேன். பெரிய வில்லேஜாக தாங்க இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 50 வீடுங்க பக்கத்து இருக்கும்னு நினைக்கிறேன். நாம் வந்திருந்த டைமில் கிராமத்தில் யாருமே இல்லை. இந்த அண்ணன் மட்டும் இல்லை அப்படின்னா இந்த வீடியோவை எடுத்திருக்க முடியாது. நமக்காக ஊர் மக்களை ஒன்று சேர்த்தாங்க. நினைவு தெரிஞ்ச காலத்துலேருந்து இங்கே ஒரு ஸ்கூல் இருந்தது, RSS ஸ்கூல்னு. அதில் ஸ்கூலெல்லாம் RSS வாத்தியார்களும் வந்து ஸ்கூல் கட்டி ஒரு மட்டை சாலை தான் அதெல்லாம் கட்டி அப்புறம் ஒரு 5வது வரைக்கும் ஸ்கூல் நடத்தி எங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் பண்ணி விட்டாங்க. பண்ணிவிட்டு அப்புறம் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தது. இதுக்கு முன்னாடி காட்டுக்குள்ளே தான் RSS அமைப்பை சார்ந்தவங்க பாடம் எடுத்ததாக சொன்னாங்க. அந்த கட்டடம் இடைஞ்சதுக்கப்புறம் புதுசாக கவர்மெண்ட் மூலியமாக இந்த ஸ்கூல் கட்டியிருக்கிறதா இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. வரணும் அப்படின்னா எப்படி வர்றது? பஸ் வந்து ஒரு 10-12 வருஷமாக தான் இப்போ மலைக்கு ஓடிட்டு. அதுக்கு முதல்ல ஜீப்பு தான்.
ஒரு 2 ஜீப் தான் ஓடிட்டே இருந்தோம் முதல்ல. இப்போ ஜீப் இல்லைன்னு அப்புறம் இப்போ ஒரு 10 வருஷம் 5 வருஷமா ஜீப்பு இப்போ நிறைய குரசர் எல்லாம் எடுத்துட்டாங்க. அப்புறம் குரசரை நம்பி தான் இது வரைக்கும் காலம் போச்சு. இனி இதுக்கு மேலே பஸ் விடுவாங்க. இப்போதான் ரோடு வேலையே ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடியெல்லாம் ஜீப்ல மட்டும் தான் வந்து இல்லை, இதுக்கு முன்னாடி நடப்பாது தான். இப்படி போகணும்னா இங்கே சீலியூர், தாய்னூர் இந்த மாதிரி ஏரியா கவளம்பாளையம் இப்படி போய்க்கலாம். இப்படி போகணும்னா கோனூர், நாய்க்கம்பாளையம் இப்படி இப்படி கிழக்கு எடுத்தா சாமி செட்டி வளையம் எல்லாமே நடந்தே தான் போயிடும். நடந்தே தான் போவோம். அப்பெல்லாம் ரேஷன் கடையெல்லாம் இல்லை. பூரா இங்க வெடிய போவோம், வெடிய நடந்தே வந்து விறகுதான் எடுத்து சுமப்பாங்க. அப்பெல்லாம் விறகு தான். சாமி செட்டி வளையம், நாய்க்கம்பாளையம், வீரவண்டி இதுதான் எல்லா பக்கம் போவோம். இங்க இருந்து சண்டைக்கு போகணும்னாலே கீழே தான் போகணுங்களா? தென்னையம்பாளையம் நடந்து தான் போகணும். இப்போ ஜீப் இருக்கிறதுனால ஜீப்ல போய்க்குவோம். அப்பெல்லாம் நடந்து தான் போனாங்க. ஒரு ஆள் போய் வரணும்னா 100 ரூபா வேணும். கீழே போயிட்டு மேலே திரும்ப வரணும்னா ஒரு 2-3 மாதத்துல ரோடு வேலை முடிஞ்சிடும். அப்போ பஸ் இங்கே வரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பார்க்கலாம். இங்கே பஸ் அளவுக்குன்னா எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ இந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் வந்திருக்குது. இப்போதான் எல்லா காலேஜுக்கு, ஸ்கூலுக்கு, எல்லாம் வேலைக்கு வெளியெல்லாம் போகிறாங்க. இன்னும் இந்த கிராமத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்குது. தொடர்ந்து பாருங்கள். ஏலூர் கிராமத்துக்கும் பொதுவான கோவில் ஒன்று இங்கே இருக்குது. அந்த கோவிலுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே ஒரு விநாயகர் கோவில் இருந்துச்சு. அதுக்கு பக்கத்தில் பசங்க தாயா விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பசங்க கொஞ்ச நேரம் விளாட்றத பார்த்துட்டு அப்படியே நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிட்டோம். போர் இருக்கு, அந்த ஃபேன்ஸ் பார்த்து இருக்கா. இங்கே தான் போர் இருக்குங்களா? அப்போ அங்கே அந்த காட்டுக்குள்ள ஒரு போர், 2 போர் இருக்குது. ஆ கிணறு 2 இருக்குது. பாறை வச்சு நோண்டி நோண்டி தான் அந்த காலத்தில் எடுத்தாங்க. இந்த கிணறு மட்டும் ஒரு நாய்க்கர் வந்து எங்கள் ஊருக்கு வந்து உங்களுக்கு தண்ணி வசதி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னதான் இந்த கிணறு. இது பாரம்பரிய கிணறு. எங்கள் தாத்தா பாட்டிக்கு செஞ்சு கொடுத்து வருஷானா புரட்டாதி மாதம் வந்தால் இங்கே விருந்து வச்சு அவங்க வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து அன்னதானம் எல்லாம் செஞ்சு சாப்பிட வச்சுட்டு தான் போவாங்க. இன்னும் நடக்குது. இது என்னது? இந்த செட்டு மாதிரி ஒன்று இருக்குல்ல, அது மாடு இருக்குல்ல. ஆமா, மாடு கட்டுறது கட்டி கொடுத்தாங்க. ஓகே. இது பாத்ரூம். ஓகே. மொத்தம் இந்த கிராமத்துக்கு இந்த பிரசிடண்ட் அம்மா எங்களை கட்டி கொடுத்தது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பழங்குடியின மக்களுக்காக கவர்மெண்ட் கட்டி கொடுத்த பாத்ரூம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற ஆடு மாடுகளை கட்டுறதுக்காக மாட்டு தொழுவம் வந்துட்டு கட்டப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்குமே கொடுத்துருக்காங்க. இந்த ஊருக்கு 7 வந்திருக்காம, ஆனால் இந்த பணி முழுமையாக இன்னும் முடியாமல் தான் இருக்கு. நீங்கள் பார்க்குற எந்த கிணறு தான் அவங்க சொன்ன கிணறு. இப்போது இந்த கிணத்துல இருக்க தண்ணியை யூஸ் பண்ணுறதில்ல. இது பஞ்சாயத்து கிணறு. இது 80 அடி. கரண்ட்டெல்லாம் எங்கே இருந்து எப்போ வந்துச்சு? அது எங்களுக்கு நாங்கள் பிறக்காத போதே இருந்தது. லைட் ஒரே லைட்டு தான் வீதிக்கு இருக்கும். இந்த இடத்துல தான் ஒரு லைட்டு. அப்போ எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச கடைசியில் அப்போ 2 லைட் போட்டாங்க. அது கடைசியிலலாம் இந்த அம்மா ஆட்சி ஃபஸ்ட்டில் வந்ததல்ல, அப்போ வீடுகளுக்கெல்லாம் இலவசமாக கரண்ட் கொடுத்தாங்க. வீட்டுக்கு இப்போ எல்லாமே இலவச கரண்ட். இல்லை, இலவச கரண்ட் தான். இப்போ யானைகள்லாம் வந்துச்சு எப்படின்னு விரட்டு? யானை வந்துன்னா நாய் சட்டம் போடுப்பா. நைட்டுக்கு நாய் சட்டம் போட்டோம்னா என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. ஆம்பளையா பார்த்தாங்கன்னா இங்கெல்லாம் இந்த மாமரத்துக்கு இங்கெல்லாம் வரும். வந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் சட்டம் போட்டால் போயிடும். ஆயுவின்னு சட்டம் போட்டால் போயிடும். என்ன வீடுக்கு வராது. அது ஒரு சட்டியாக இருக்குது. வந்து இந்த ஓரமெல்லாம் சுட்டு ஊரவே சுட்டு ஊருக்குள்ளே வராது, வீட்டுக்கு வராது. அது ஒரு போயிருப்பா சாமி விநாயகா வராதேப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அது வாட்டில் போயிடும். இது மாரியாத்தா கோயில். அப்போ இது எங்கள் பாட்டன் கொண்டு போய் மாடு ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. அதாவது காட்டுக்குள்ளே போய் அப்போ அங்கேயே அருள் சாமி ஆடி இருக்காரு. சாமி ஆடி பார்க்கும்போது ஒரு தண்ணி பள்ளத்தில் இருந்திருக்கு, புதஞ்சி இருக்குது. அப்போ அந்த அருளையே போய் எடுத்திருக்காரு. எடுத்து ஒரு பக்கமாக மரத்தடியில் வச்சுட்டு அப்போ ஊர் 10 மக்களை கூப்பிட்டு போகணும், பெரிய ஆளுகளை. அதாவது ஊர் ஹெட்மேனு, குருதலை, வண்டாரி அப்படின்ட்டுலாம் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு போகணுன்ட்டு அப்போ ஊருக்கு வந்து அப்போ எங்கள் பாட்டி, எங்கள் தாத்தாவோட கூட பிறந்தவங்க, அவங்கள பிள்ளைய கூப்பிட்டு போய் சாமி ஆட வச்சு அப்போ ஒரே அடியாக தூக்கிட்டு இங்கேயே ஊருக்கு கொண்டு வந்துட்டாங்க. அது சாமியை சொல்லும், இந்த இடத்துல தான் கொண்டு போய் வெய்யணும். அப்போ அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சாங்க. அதாவது ஆத்தா கோயிலுக்கெல்லாம் பூசாரிங்க நாங்கள் தான். அப்போ விநாயகர் கோயில், ரங்கநாதர் கோயிலுக்குன்ட்டு இன்னொரு சாதியில் இருக்காங்க, எங்கள் மச்சமாருங்க. ஓகே. அவங்க தான் அந்த விநாயகர் கோயில், ரங்கநாதர்.
அதுக்கு அவங்க தான் பூசாரியாக இருப்பாங்க. அதாவது பூமி இருக்குது, ஏன்னா எல்லாரும் வேற ஆள் கொடுக்க முடியாது. நம்ம மாமா மச்சான் அண்ணன் தம்பி அப்படி நம்ம பரிமாறி பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு மரங்கோடு வெட்டக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. விவசாயம் இருக்கிறவரை பண்ணி சாப்பிட்டுக்கலாம், வாழ்ந்துக்கலாம். ஓகே, விற்கலாம் முடியாது. எதுக்கு இப்போ ஒரிஜினல் பட்டாலாம் ஒன்றும் கிடையாது, கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபாரஸ்ட்காரங்கன்ட்டு இப்போ இந்த டிச் எடுத்து வச்சுருக்காங்க. யானைக்கு வேற பக்கம், ஆளுங்க இருக்கிறது வேற பக்கம். அதை தாண்டி யானைங்க வரக்கூடாது. அது வந்துட்டு தான் போகுது. அது மண்ணை காலையே தட்டி தட்டி சரித்து ஏறி வர மாதிரி இறங்குற மாதிரி அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் முந்தனேத்து வந்து அங்கே தான் எங்கள் வீடு. அதுக்கு நாங்கள் எப்போவுமே வாழை மரம் வச்சுருக்கோம். அது 7 டைமு வர டைமுக்கும் ஏதோ ஒரு மரத்தை பிடிங்கி போயிடும். ஒரு சில பேர் அமௌண்ட் இருக்கிறவங்க இந்த பேட்ரி சோலார் அதை போட்டிருக்காங்க. பணம் இல்லாதவங்க சும்மா அப்படி இருக்குது. இப்போ அந்த பசுமணி புதூர்னு 2 ஊர் இருக்குது. ஓகே, அங்கே எல்லாமே விவசாயம் தான். அப்போ யானை இல்லை, அப்போ வேலைக்கானாலும் நடந்தே தான் போகணும். அப்போ வரணுன்னாலும் நடந்தே தான். அப்போ விடிய நடப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. அப்போ என்ன காட்டு எருமை இருந்துச்சு, காட்டு மாடு. அப்போ பன்னி கரடி அது மட்டும் இருக்கும். அதை ஆள் டிஸ்டர்ப் பண்ணாங்க. நம்ம வாட்டுக்கு போய்க்கலாம், நம்ம வாட்டுக்கு வந்துக்கலாம். அப்போ தீப்பந்தம் ஒரு மரத்தை தான் வெட்டி சின்னதாக உடைச்சி அதில் தான் பற்றி காட்டுக்கே போவோம். நைட்டானாலும் போய் காட்டிலேயே சின்னதுக்கு ஒரு இருக்கிறதுக்கு ஒரு இடம் பண்ணி அதில் இருந்துக்குவோம் விவசாய டைமில். அப்போ அவ்வளோதான். அப்போ காட்டில் இருக்கிற புல் தான். இப்போ தான் எல்லாம் ஓட்டு வீடாகவே மாறிடுச்சு. ஓட்டு வீடாக இருந்துச்சு, 2வது இப்போ கவர்மெண்ட்டாக பார்த்து கட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த புல் வீடுங்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. இப்போ அம்மா ஆட்சி வந்து தான் கட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ மோடி அவர் இதில் கட்டி கொடுத்துருக்காங்க. ஒரு டைம் ஃபாரஸ்ட்காரங்க தான் ஃபஸ்ட் கட்டி கொடுத்தாங்க. ஓகே, அது 99லேயே கட்டி கொடுத்தாங்க. கைஸ், இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு கிராமம் வந்துட்டு இவ்வளோ அழகாக இருக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷத்துக்கு மேலே வந்துட்டு ஆயிருக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த ஊர் மக்கள். ஸோ உண்மையிலுமே வந்துட்டு இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு உண்மையிலுமே பாராட்டுறோம். ஏன்னா இந்த ஒரு மலை கிராமத்துக்கும் இவ்வளோ சிறப்புகள், இவ்வளோ ஸ்கூலு, இத்தனை ஸ்கூலு இவ்வளோ டீசெண்டாக வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் மட்டும்தான். ஸோ இவ்வளோ நிம்மதியாக வாழ்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த யானைகள் மட்டும்தான் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு எட்டி பார்த்துட்டு போகுதாட்டுக்கு. ஸோ அந்த ஒரு பிரச்சனை மட்டும்தான் இந்த ஒரு கிராமத்துக்கு இருக்குது. கூடி சீக்கிரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா ரோடுமே வந்துட்டு வரப்போகுது. பேருந்து வசதியும் வந்துட்டு இதில் வந்துட்டு கொடுக்க போகிறாங்க. இப்போ வந்துட்டு பாலமலைக்கு மட்டும்தான் வந்துட்டு பேருந்துகள் இருக்குது. இப்போ வந்துட்டு இதுக்கு வந்துட்டு கிடையாது. ஜீப்பு சவாரி மட்டும்தான் வந்துட்டு பண்ணுறாங்க. அதுக்குமே கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு வந்துட்டு 100 ரூபா வந்துட்டு வாங்குறாங்க. ரேஷன் கடைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலமலைக்கு தான் போகணும் மாட்டுக்கு. அதாவது அரங்கநாதர் கோவில்கிட்ட தான் வந்துட்டு அந்த ரேஷன் கடையும் வந்துட்டு இருக்குது. ஊருக்கு ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு மல்லிகை ஜாமானோ இல்லை காய்கறிகள் வாங்கணும் அப்படின்னாலும் கீழே தான் போயாகணும் மாட்டுக்கு. மேலே வந்துட்டு எதுவுமே கிடையாது. 2 வீலரில் எப்பயாச்சும் வந்துட்டு வியாபாரிகள் வந்துட்டு விற்க வருவாங்களாட்டுக்கு. அதை தவிர்த்து வேறு யாருமே வந்துட்டு இந்த ஊருக்கு வந்துட்டு ஒன்றும் கிடையாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இந்த ஊரில் வந்துட்டு ஒரு கடை வசதி வந்துட்டு கவர்மெண்ட் மூலியமாக வந்துட்டு நடத்தணும், ஒரு சந்தை வந்துட்டு நடக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு நான் கேட்டுக்கிறேன். உங்களால் முடிஞ்சு அப்படின்னா இந்த ஒரு மலை கிராமத்துக்கு வாங்க. இவங்களுக்கு என்ன உதவி தேவைப்படுதோ உங்களால் உதவி செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா தாராளமாக செய்யுங்க. அதனால் எந்த ஒரு தப்புமே கிடையாது. இந்த ஒரு வீடியோ பதிவு மூலியமாக இந்த ஊர் மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நல்லது நடந்துச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.